ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போல 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இதில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை மறுபடியும் பின்னடைவு சந்திச்சிருக்கு. அதுக்கு காரணம் பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்ண சில ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் இதன் விளைவாக ஈரான் 2 கமர்ஷியல் வெசல்ஸ் அடிச்சிருக்காங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரல, ஆனது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இது இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மறுபடியும் தீவிரமடைஞ்சிருக்கு. முந்தானத்து உக்ரைன் மேலே ரஷ்யா குண்டு போட்டாங்க. நேற்று நைட்டு உக்ரைன் ரஷ்யா மேலே ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்ட சில செய்திகள் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமாக சைனாக்கு செக் வைக்கிற மாதிரி நம்மளோட இந்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு இந்தியனா இதை நினச்சி நம்ம பெருமைப்படணும். அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி நிஃப்டி நடோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தோம்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப் வந்தது. இது ஒரு ரிவர்சலாக நம்ம எடுத்துக்கிறதா இல்லையானா எக்ஸ்பைரி ஓரியன்டான ஒரு மேனிப்புலேஷனாக நம்ம எடுத்துக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இன்றைக்கி ஐடி செக்டர் என்டையர் மார்க்கெட்டே வீக்காக இருந்தால் கூட 2.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு அமெரிக்காவில் ஒரு டெக்னிக்கல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதையும் பேசிடுவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அதில் 15 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அண்ட் அந்த செய்திகள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அண்ட் இந்த வீடியோட எண்டிங்கில் நம்மளோட சேனலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். அண்ட் அதை இன்றைக்கி காலையிலே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதன் காரணமாக இனிமேல் சீக்கிரமாக வீடியோஸ் வரும். ஒரு 8:30 மணி 9 மணிக்குள்ளார வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது உங்களோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்தோம்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது பல்வேறு நாடுகளோட கப்பல் மாட்டிகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக ஜப்பானோட கப்பல் ஒரு 10 கண்டெய்னர்ஸ் மாட்டிகிட்டு இருக்கு. அந்த 10 கண்டெய்னர்ஸும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஜப்பான் அறிவிச்சிருக்காங்க. நேற்றே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்தோம். அதாவது ஜப்பான் ஒரு $15 மில்லியன் அளவுக்கு ஹியூமனிடேரியன் எய்டை ஈரானுக்கும் லெபனானுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஜப்பான் உதவும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கு பின்னாடி இதுதான் காரணமாக இருந்திருக்கு. அண்ட் ஈரான் நேற்று 2 கமர்ஷியல் வெசல்ஸை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இதை பற்றி ஆக்சியோஸ் செய்தி ஊடகத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் இதே மாதிரி எங்களை த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் இதை ஃபைனல் டீலுக்கான பேச்சுவார்த்தைக்கே நாங்கள் வரல, ஆனது பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பேசினாருன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வீக்கெண்டில் என்ன சொன்னார்னா, நான் நினச்சேன்னா ஈரானோட தலைவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க, அவங்க ஒரு சிங்கிள் ஷாட்டில் என்னால் அடிக்க முடியும், ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எனக்கு ஆள் வேணுன்றதுனால சும்மா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வெனிசுலா 2 மிலிட்ரி ஆப்ரேஷன்லையும் நாங்கள் நல்லாவே செயல்பட்டிருக்கோம். அண்ட் குறிப்பாக ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வச்சுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவங்களோட என்ரிச்டு யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இஸ்லாமாபாத் எம்ஓயின் படி இந்த என்ரிச்டு யுரேனியத்தை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட தலைமையின் கீழே இந்த பிளெண்ட் டவுன் பண்ணுறதா பிளான். அதாவது நியூக்ளியர் ரியாக்டரில் போட்டு அதை கரண்ட்டாக மாற்றுறது தான் பிளான். ஸோ அதை விட்டுட்டு மறுபடியும் யுரேனியத்தை நான் அமெரிக்கா கொண்டு வரேன்னு சொன்னது அவங்கள டென்ஷன் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இப்போதைக்கு நாங்கள் ரெஜிம் சேஞ்சை பற்றி யோசிக்கல, நாங்கள் ஒரு நல்ல டீலுக்கு தான் எதிர்பார்க்குறோம், ஒரு வேளை டீல் நடக்கலைன்னா எங்களோட வேலையை காட்டுவோன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு. இதுக்கு தான் அவங்க டென்ஷனாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நேற்று டைரெக்டாக சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பிரசிடென்ட் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இதை கேட்டுட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் போய் டெல்லோட ஷேர்ஸை வாங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்ன உடனே டெல் கம்பெனியோட ஷேர்ஸ் 4% ஏறி இருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் கிரிப்டோவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்ன உடனே பிட்காயினோட விலை மிகப்பெரிய அளவுக்கு ஏறி இருக்கு. ஷார்ட் செல்லர்ஸை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் செல்லர்ஸ் எனக்கு பிடிக்காது, அவங்க பொருளாதாரத்துக்கு எதிரான ஆட்கள், நாட்டுக்கு எதிரான ஆட்கள்னு சொல்லியிருக்காரு. அவங்க மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டமடைய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரசிடென்ட் டைரெக்டாக இப்படி சொல்லி ஒரு ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஒரு குறிப்பிட்ட ட்ரேடர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிரசிடென்ட் பேசலாமா? ஷார்ட் செல்லர்ஸ் தப்புன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக ரூல் கொண்டு வர்றது அது வேறு. ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோட பொழப்பே அதுதான், ஷார்ட் செல்லிங் பண்ணுறது தான். பிக் ஷார்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணி அழகாக நேற்று கண் கூட மார்க்கெட்டை மூவ் பண்ணார். இதை ஓப்பனாக பண்ணியிருக்காரு. அதுதான் விஷயம். இன்னொன்று, அமெரிக்காவில் ஒரு சட்டம் என்னென்னா, ஒரு மனுஷன் 2 முறை பிரசிடென்ட் ஆக முடியாது. இது அவரோட லாஸ்ட் டேர்ம். அவரோட ரிபப்ளிகன் பார்ட்டியே பதவிக்கு வந்தால் கூட மறுபடியும் அவர் பிரசிடென்ட் ஆக முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறாரு. அண்ட் உக்ரைனை பற்றி பேசும்போது, உக்ரைன் பற்றி நான் பிரசிடென்ட் புட்டின் கிட்ட நல்ல ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வச்சுருந்தேன். இந்த நேட்டோ சமிட்டில் போகிறோம், எங்களால் முடிஞ்சால் ஒரு டீலை சைன் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் சைனீஸ் பிரசிடென்ட் செப்டம்பர் 24 அமெரிக்காவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இதுதான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்ண வேலை. ஆனால் அவர் பண்ண வேலையில வந்து ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா, இவர் வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்து 2024 பதவிக்கு வந்தார். நவம்பரில் வந்தார். வந்துட்டதுக்கப்புறம் ஜனவரி 1 2025 டிசம்பர் 31 2028 இந்த 3 வருஷத்தில் அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு 5 லட்சம் குழந்தைக்கு $1000 அளவுக்கு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போகிறாரு. இந்த $1000க்கு அமெரிக்காவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ எப்படி நமக்கு வந்து நிஃப்டி பீஸ் இருக்குது, அது மாதிரி $1000 நம்மளோட ரூபாய்க்கு 95,000 ரூபாய்க்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெல்த்தாக கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலாக நல்ல விஷயம். நம்ம நாட்டில் கூட இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மோதிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிராம்ட்டு அதுவே வந்து 1 கிராமே 15,000 ரூபாய் ஆக போகுது. ஸோ யாரும் அதை விற்காமல் அப்படியே வச்சுக்கிட்டா நல்லது. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா துருக்கிக்கு F-35 ஏர்கிராஃப்டை விற்கலாமான்ற ஆலோசனையில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் தான் இவரோட ஃபர்ஸ்ட் டேர்மில் 2019 துருக்கிக்கு F-35 ஏர்கிராஃப்டை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதித்தவர். ஆனால் இப்போ என்ன திடீர்னு பாஸ்வேர்டு துருக்கிக்குன்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி வந்து சரி நீ விற்கலையா, நான் ரஷ்யா கிட்ட போய் S-400 வாங்கிக்கிறேன் ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீ போகாத, நானே உனக்கு ஏர்கிராஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அண்ட் இதுக்கு இஸ்ரேல் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட வந்து வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து ட்ரம்ப் வந்து துருக்கிக்கு ரீச் ஆகிட்டார் இந்த நேட்டோ சமிட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரஷ்யா தரப்பில் வந்து சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த சைனாவோட மிசைல் டெஸ்ட் நம்ம பார்த்தோம். சப்மரைன்லேருந்து இந்த நியூக்ளியர் வார்ஹெட்டை எடுத்துகிட்டு போகிற மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு வந்து அமெரிக்கா கூட நீங்கள் வந்து அணு ஆயுத குவியலில் வந்து ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மிசைல் டெஸ்ட் பண்ணுறது அவங்களோட இறையாண்மை, அது அவங்களோட ரைட், அது நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்களும் சைனாவும் சேர்ந்து ஜாயிண்ட் நேவி எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அதே சமயம் இந்த உக்ரைன் விஷயத்தில் ட்ரம்ப் வந்து மாற்றி பேசுவார்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அவர் அப்படி கிடையாது. இந்த உக்ரைன் விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரஷ்யாவும் வந்து இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் நேற்று ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோன் தாக்குதல் உக்ரைன்லேருந்து நடத்தப்பட்டிருக்கு. அதில் 613 ட்ரோன் அளவுக்கு நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க 613 ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாலும் கூட ரஷ்யாவோட நார்த்தன் இண்டஸ்ட்ரியல் ஹப் வரி வந்து இந்த தாக்குதல் வந்து நீண்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தான் உண்மையாகவே. அண்ட் இந்த தாக்குதலில் ரஷ்யாவோட ஒரு ஆயில் டேங்கர், அந்த ஆயில் டேங்கரை அசவ் சீல வந்து வீழ்த்தப்பட்டிருக்காங்க, டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேற்று நைட்டு ரஷ்யாவோட 2 ஆயில் ரிஃபைனரிஸ் மேலே அடிச்சிருக்காங்க. ஒன்று ரஷ்யாவோட உமஸ்க் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி, இன்னொன்று யார்சலாவ் ஆயில் ரிஃபைனரியாக அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தோம், ரஷ்யாவில் தொடர்ந்து இந்த மாதிரி உக்ரைன் அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால டீசல் தட்டுப்பாடு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து அவங்க வந்து டீசலுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் இவங்க கண்டினியூஸாக இப்படி அட்டாக் பண்ணுறது க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் போடும். ஏன்னா உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரூட் ஆயிலோட விலை ஏறும். அண்ட் இதை வந்து 2021-22 நம்ம பார்த்துருந்தோம். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த போது க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போட்ட போது க்ரூட் ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால தான் நம்மளோட இந்தியா போய் ரஷ்யன் க்ரூட் ஆயில் வாங்கி எனர்ஜி மார்க்கெட்டை கூல் டவுன் பண்ணாங்க. ஸோ இந்த முறை என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இது இப்படி இருக்கும்போது யுக்ரைனோட பிரசிடென்ட் வந்து வாய் விட்டுருக்காரு. அதாவது நாங்கள் மாதம் 30,000 ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக வந்து ரஷ்யாவை கோவப்படுத்தும். ஆல்ரெடி அட்டாக் பண்ணதுக்கு அவங்க திருப்பி அடிப்பாங்க. இது 30,000 சோல்ஜரை நாங்கள் மாதம் கொண்டுட்டு இருக்கோம்னா இந்த போர் வந்து 5 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அப்போது 15 லட்சம் சோல்ஜர்ஸை கொண்டுட்டதா சொல்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ரஷ்யா வந்து கோவப்படுத்தும். அண்ட் கியூபா விஷயத்துக்கு வந்தோம்னா, கியூபாவில் ஒரு கம்ப்ளீட் ஷட் டவுன், பவர் ஷட் டவுன். அவங்க நாட்டில் எங்கேயுமே கரண்ட் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது இப்படி இருக்கும்போது கியூபாவோட ஃபாரின் மினிஸ்டர் நாங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த கியூபா கூட எந்த க்ரூட் ஆயிலும் உள்ளே வராத மாதிரி அமெரிக்கா தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம முந்தா நேற்றும் மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். சிரியன் பிரசிடென்ட் வந்து பிரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள் எங்களோட நாட்டுக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். இன்னைக்கு வந்து பிரெஞ்சு பிரசிடென்ட் சிரியாவுக்கு வந்திருக்காரு. அவர் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. ஸோ இந்த வெடி விபத்தில் 18 பேர் அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க. 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து காயப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ். இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை இஸ்ரேலை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஈரானோட தலைவர்கள் யாராவது நினைச்சாங்கன்னா கெமேனியை எப்படி கொண்டோமோ அந்த மாதிரி உங்களையும் கொள்ளுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வெனிசுலாவில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 2 வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கிழமை அந்த நிலநடுக்கத்தில் 3,342 பேர் அளவுக்கு இறந்துருக்காங்க. தான் செய்தி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் கிட்டத்தட்ட 6,400 பேர் வந்து வேலையிலேருந்து எடுத்திருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் அடுத்து நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ் வந்தோம்னா, சவுதி அரேபியா கிட்ட இருந்து நம்ம இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னா,
இயல்பாகவே வந்து சவுதி அரேபியா விற்கக்கூடிய க்ரூட் ஆயில் வந்து துபாய் க்ரூட் இண்டெக்ஸை பொறுத்து தான் விற்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த க்ரூட் இண்டெக்ஸில் என்ன விலை ட்ரேட் ஆகுதோ அதை விட $1.5 வந்து செட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதாவது உதாரணத்துக்கு க்ரூட் ஆயில் வந்து $72 வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, துபாய் எக்ஸ்சேஞ்சில்னு வச்சுக்கோங்க. $72 நீ செட்டில்மெண்ட் எடுக்கிறேன்னா $1.5 $70 $70.5 வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஈராக், ரஷ்யா மற்ற நாடுகள்கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறதுனால காம்படிஷனை அதிகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஈரான் கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா, OMCs எல்லாம் க்ரூட் ஆயில் கிட்டேருந்து வாங்குறது, ஈரான் கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதையும் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து உலகத்தோட 2வது மிகப்பெரிய ஷிப்பிங் கம்பெனியான மெர்ஸ்க், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மறுபடியும் சூயஸ் கேனல் வழியே எங்களோட கப்பல்களை இயக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2023 இதே இஸ்ரேல் அமாஸ்க்கு நடுவில் சண்டை வந்தது. இஸ்ரேலும் அமாஸும் ஹவுத்தீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அமாஸும் ஹவுத்தீஸும் ஈரானோட ப்ராக்சி. ஒன்ஸ் அமாஸ் அடித்த உடனே ஹவுத்தீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுறாங்க. சூயஸ் கேனலில் எந்த கப்பல் போனாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கமே வரலடா, நாங்கள் சுற்றிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சவுத் ஆஃப்ரிக்கா வரியை சுற்றிட்டு இந்த பக்கம் யூரோப்புக்கு போக ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன ஆகும்னா 10-15 நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக டிரான்ஸ்போர்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா வந்து செலவும் ஆகும். ஸோ இதன் காரணமாக வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகணும், ஏறணுமா இறங்கணுமா? ஏறணும் தானே. ஆனால் ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருக்கு. மார்க்கெட் இதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, ஒன்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் கம்மியாச்சுன்னா டாப் லைன் குறையும், டாப் லைன் கம்மியாச்சுன்னா பாட்டம் லைனும் குறையும். அதனால் வந்து ஷேர் ப்ரைஸ் 8% அளவுக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த பேனாவை நான் 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னா இதில் 10% 10 ரூபா லாபம். இதே இந்த பேனாவை 200 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதே 10% லாபம் வச்சா 20 ரூபா லாபம். இதே 7.5% லாபம் வச்சாலே 15 ரூபா லாபம் வரும். புரியுதுங்களா? ஸோ டாப் லைன் குறையிறதுனால பாட்டம் லைனும் குறையும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை அடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து நம்மள மாதிரி நாடுகளுக்கு பாசிட்டிவ் விஷயம். இந்த சூயஸ் கேனல் இந்த எல்லா இமேஜும் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன், பாருங்கள். அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த இமேஜ். அண்ட் அடுத்து போன மாதம்லாம் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை ரொம்ப கம்மியாக பெஞ்சது இல்லையா? இதனால் வந்து கேரிஃப் சீசனில் நடவு பணிகள் வந்து 21% அளவு குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக எண்ணெய் வித்துக்கள், பருத்தியோட விளைச்சல் வந்து இந்த வருஷம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம். இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நியூசிலாந்து. வியாழக்கிழமை ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறார். இந்த இந்தோனேஷியா சுற்றுப்பயணத்தில் வந்து இந்தோனேஷியா கவர்மெண்ட் வந்து ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர், இப்போ நம்ம ஊரில் வந்து பாரத் ரத்னா, பத்மபூஷன் நல்லா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து பின்டாங் அதிபூரணா ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியான்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்குது. அதை வந்து நம்மளோட மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ், அஸ்த்ரா மாதிரியான மிசைல்ஸை வந்து இந்தோனேஷியா கவர்மெண்ட் நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்க. அண்ட் இந்த பிரம்மோஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அஸ்த்ரானா என்னென்னா ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல் வந்து இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்தோனேஷியா நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து BDL, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்க்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுமே இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸில் சப்ளை செயினில் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையெழுத்திட்டுருக்காங்க அக்ரிமெண்ட்டில். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் போர்ட் கனெக்டிவிட்டி. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சபாங் போர்ட்டும் அந்தமானில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் சைனாவுக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டில் என்ன மேட்ருன்னா, அந்த மலாக்கன் ஸ்டேட்டை வந்து நம்ம கண்ட்ரோல்களை கொண்டு வந்துட்டோம்னா சைனா சுற்றிக்கிட்டு போகணும். இப்போ எப்படி அந்த கப்பல் கம்பெனி சொன்னேன், அவங்க வந்து ஆஃப்ரிக்காவை சுற்றிட்டு போகும்போது அதிகமான செலவாச்சா, அதே மாதிரி இந்த மலாக்கன் ஸ்டேட்டை நம்ம கண்ட்ரோல்களை கொண்டு வந்துட்டோம்னா இதை சுற்றிட்டு போகும்போது சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செலவு வரும். அவங்களோட பொருளாதாரமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் நினைக்கலாம் ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஈரான் பிரச்சனையில் கப்பல் எதுவும் வரல, ஏன் ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் மட்டும் வாங்கலை? ஈரான் பிரச்சனைக்கு வந்து நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம், சீக்கிரம் முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சைனா வந்து பேசினாங்க. ஸோ சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து பெரிய அளவுக்கு உதவும். இது வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செயில் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்களும் இந்தோனேஷியாவோட கர்கட்டாவ் ஸ்டீல் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து அமைக்க போகிறத ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுட் செக்யூரிட்டிலையும் வந்து நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியாவிலேருந்து ஹை குவாலிட்டி வீட் சீட்ஸை வந்து, அதாவது கோதுமை விதைகளை வந்து இந்தோனேஷியா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம், அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான அரிசி வந்து நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிக்கன், மீன் மாதிரியான விஷயங்கள் அடுத்த 1 மாதத்துக்கு தேவையானது நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து ஃபுட் செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பிரச்சனை வந்து அங்கே ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஆனந்த் மகேந்திரா இருக்கார் இல்லையா, மகேந்திரா குரூப்போட ஓனர்,
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த குளோபல் சூப்பர் பவர்ன்றது யார் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது பொறுத்து இல்லை, யார் நல்ல கனெக்ஷன்ஸை வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து தான் இந்தியாவுக்கு அந்த இடம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது. என்னென்னா, எல்லாருமே இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்க்கு அப்புறம் வந்து ஈவியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஈவியை நோக்கி போனால் எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வரும்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே தெரியல. ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் வந்து பவர் கன்சம்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட பீக்கில் வந்து 260 ஜிகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை வந்து நம்மளோட இந்தியாவில் இருந்தது. ஆனால் இந்த ஈவி எல்லாம் வந்து ஃபுல்லாக ரோல் அவுட் ஆகிட்டு ஒரு 25-30% அளவுக்கு எலக்ட்ரிக் வண்டி ஓட ஆரம்பித்தாலே எந்த அளவுக்கு மின்சாரத்தை வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஈவி வந்து என்விரான்மெண்டலி சேஃப்னு சொல்லலாம், ஆனால் கரண்ட்டை தயாரிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து தயாரிக்கலை. ஸோ அதனால் அங்கே வந்து பொல்யூஷன் அதிகமாகும். ஸோ அதை வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கரெக்டாக பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நம்மளோட கமாடிட்டிஸ் பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்தியா வந்து இந்த ஜூன் குவார்ட்டரில் 8.3% அளவுக்கு அதிகமான ஸ்டீலை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் வெளிநாடுகள்லேருந்து 49% அளவுக்கு ஸ்டீலை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதாவது சைனா, ஜப்பான், ரஷ்யா கிட்ட வந்து வெறும் 51% ஸ்டீல் தான் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீல் ப்ரொடக்ஷன்லேயும் நம்ம வந்து முன்னாடி வரணும், வேறு வழியில். அண்ட் காப்பரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் புதுசாக வந்து 5 லட்சம் டன் அளவுக்கு நம்மளுக்கு காப்பத்தை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இதையும் வந்து அனலிஸ்ட் சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து நம்ம பின்னாடி இருக்கும். அண்ட் நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு. பாரத் டாக்ஸியை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு 500 சிட்டிஸில். அண்ட் இது வந்து ஓலா, ஊபர் மாதிரியான கம்பெனிஸ்க்கு டைரெக்டாக கவர்மெண்ட்டே காம்படிஷனாக வர மாதிரி இருக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் ஊரில் வந்து பெருசாக டாக்ஸியில் போகிற பழக்கம்லாம் இல்லை. ஆனால் இந்த டாக்ஸியில் வந்து காசு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு வேலை யூஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் அடுத்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து 6 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த பக்கம் கிழக்கு போனார்னா இவர் வந்து மேற்கு போயிருக்காரு. அண்ட் நேற்று கத்தார் போயிருந்தார். இப்போ வந்து பெஹ்ரைன் போயிருக்காரு. பெஹ்ரைனில் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரை பார்த்து பேசியிருக்காரு. 2 நாடுகளோட பைலேட்டரல் கோஆப்ரேஷன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசினதாக சொல்லியிருக்காரு. அண்ட் ட்ரேடை பற்றி பேசியிருப்பாங்க. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ். அடுத்து நம்மளோட 3வது செக்மெண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 60-70 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு காமிச்சது. இன்றைக்கி விடியற் காலையில் 6:30 மணிக்கு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு காமிச்சது. ஆனால் இன்றைக்கி காலையில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆனது வெறும் 35 பாயிண்ட் பக்கத்தில் தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ரேலி. ஆனால் 12 மணிக்கு மேலே ஒரு செல் ஆஃப் வருது. ஆல்மோஸ்ட் நேற்று க்ளோசிங் ஈக்குவலாக இருந்தது, ஃப்ளாட்டாக வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லைட்டாக ரெக்கவர் ஆரம்பித்தாலும் 2:50க்கு மறுபடியும் ஒரு செல் ஆஃப். இந்த செல் ஆஃப் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார 150 பாயிண்ட் அளவுக்கு விழுது. ஸோ அந்த செல் ஆஃபில் வந்து நாள் ஃபுல்லாக யாராவது ப்ராஃபிட்டில் இருந்தால் கூட, ட்ரேடிங்கில் யாராவது இருந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராஃபிட் வைப் அவுட் ஆயிருக்கும், இல்லைனா மைல்டு லாஸ்லியாவது முடிச்சிருப்பீங்க ட்ரேடர்ஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பைரி ஓரியன்ட் வாலட்டிலிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, பெருசாக எந்த நெகட்டிவான விஷயமும் இந்தியா ஓரியன்டாக நடக்கலை. அண்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ஈரான் வந்து மறுபடியும் வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 விஷயம் இருந்தாலும் கூட க்ரூட் ஆயில் அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இல்லை. அதே $72-73 தான் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து பெருசாக $80 மேலே போச்சுன்னா கூட நம்ம வந்து அலர்ட் ஆகலாம். ஓகே, மறுபடியும் பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பைரி ஓரியன்டான ஒரு வாலட்டிலிட்டி. அண்ட் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு செல் ஆஃப். அவங்களோட காஸ்ட் இண்டெக்ஸ் வந்து லோயர் சர்க்யூட் அடித்து எக்ஸ்சேஞ்சே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு காரணம் வந்து என்கேரி ட்ரேட் தான். அதை வந்து 2 நாள் முன்னாடியே நம்ம பேசிட்டோம். திங்கக்கிழமையே நம்ம பேசணும். என்ன வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது டாலருக்கு நிகராக. அது வந்து கண்டிப்பாக என்கேரி ட்ரேட்டை பாதிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இதெல்லாம் தான் வந்து நம்மளோட நிஃப்டி வந்து இன்றைக்கி மூவ் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து பை சைடு தான் இருக்காங்க, டிஐஎஸ் தான் விற்றுருக்காங்க. அதாவது வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களோட பணத்தை வச்சு ஏற்றிருக்காங்கன்னு. அதை வந்து இன்றைக்கி சொல்ல முடியாது. காரணம் வந்து டிஐஎஸ் வந்து விற்றுருக்காங்க, வாங்கலை. அண்ட் ஓவராலாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட முடிவில் வந்து 31 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. அது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங். ஆக்சுவலாக வந்து 81 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு நம்மளோட மார்க்கெட். இன்றைக்கி ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1188 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 2083 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஆட்டோ செக்டாருக்கு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நாளைக்கு வந்து ஆட்டோ செக்டார் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸில் பர்சனல் வெஹிக்கல் செக்மெண்ட்டில் சேல்ஸ் வந்து 108% அளவுக்கு அதிகமாக இருக்குது. வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 75% அளவுக்கு 2 வீலர்ஸ்லையும் 3 வீலர்ஸில் வந்து 27% அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா வந்திருக்கு. இது வந்து ஆட்டோ செக்டாருக்கு பாசிட்டிவான விஷயம். நாளைக்கு நம்மளோட நிஃப்டி வந்து ஆட்டோ செக்டார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக எல்லா செக்டாரும் நெகட்டிவாக இருந்தால் கூட ஐடி செக்டார் கிட்டத்தட்ட 2.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. இன்ட்ராடேல 2.25% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐடி செக்டார்ன்றது ஒரு டார்க் ஹார்ஸ், யாருமே இதை ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஜெயிச்சுடும் கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஐனால பெரிய ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு மார்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா,
இந்த ஐடி செக்டாரில், இந்த ஏஐ செக்டாரில் ஒரு ஃபெட்டிக் இருக்குது, போதும் வந்த லாபத்தை எடுத்துகிட்டு வேறு செக்டார் போகும்னு சொல்லிட்டு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதனால் கூட இன்னைக்கு ஒரு அக்ராஸ் த செல் ஆஃப் வந்து ஏஐ ஸ்டாக்ஸ்லேருந்து வந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஐடி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக மாறி இருக்குது. அண்ட் இன்னொன்று, சாம்சங்கோட ப்ரிலிமினரி நம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பிஸ்னஸ் அப்டேட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால் சாம்சங் லோயர் சர்க்யூட் அடிச்சது. அதனோட விலையே வந்து சவுத் கொரியா இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோயர் சர்க்யூட் அடிச்சது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. மார்னிங்கில் வந்து பாசிட்டிவ் இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த டேல வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. 0.16% அளவுக்கு. எஃப்எம்சிஜி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் எஃப்எம்சிஜி வந்து லைட்டாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, தென்மேற்கு பருவமழைந்து இந்த ஜூலை மாதம் வந்து நல்லாவே பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து மும்பையில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்து அங்கே வந்து நிலச்சரிவு ஏற்படுற அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு. அண்டு அங்கே கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா நீங்கள் பாம்பே மெட்ரோ கார்பரேஷன் வந்து பழி சொல்லாதீங்க, நீங்கள் வந்து தண்ணி போகிற வழியெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி எப்படி போகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட் செக்டார் போன வாரம்லாம் பயங்கரமாக ஏறிச்சு, அதை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து 1.5% அளவுக்கு விழுந்திருக்கு. ஃபார்ம் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார் வந்து 0.8% அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் கோல்டு பொறுத்த வரையும் $4170 இருக்குது. அதே அந்த 4100லேருந்து 200 வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் சொல்கிறது 24 கேரட் கோல்டு 14,677 ரூபாயும், 22 கேரட் கோல்டு 13,450 ரூபாயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, கோல்டு லோன் செக்டார் இந்த ஜூன் குவார்ட்டரில் ஃபர்ஸ்ட் செக்டாராக இருக்குது. நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. என்னன்னா, ஜனங்க வந்து லோன் வாங்கணும்னா சைலண்டாக போய் தங்கத்தை கொடுத்து லோன் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு லோன்ஸை வந்து கோல்டு லோனில் எடுத்துருக்கிறதா வந்து செய்திகள் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் விஷயம். அதே மாதிரி பேங்க்ஸுக்கும் பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம வியூவர்ஸ் யாராவது கோல்டு லோன் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் தனியார் நிறுவனத்துக்கிட்ட போய் எடுக்காதீங்க, பேங்க்குக்கு போங்க. கொஞ்சம் கம்மியாக பணம் கொடுத்தா கூட வட்டி கம்மியாக இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து சில்வர் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா 2,33,000 பர் கேஜ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நம்மளோட புல்லியன் அசோசியேஷன் சொல்கிறது. அண்ட் சென்னை மார்க்கெட்டில் வந்து 2.5 லட்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 94 ரூபாய் 96 பைசாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 41 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு விழுந்தாலும் கூட ருப்பி அப்ரிஷியேட் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு வேளை எஃப்ஐஎஸ் ஆக்சுவலாக வாங்கியிருக்காங்க, அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. எஃப்ஐஎஸ் வந்து நெகட்டிவாக இருக்கான ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிருக்கணும். ஸோ ருப்பி அப்ரிஷியேட் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. க்ரூட் ஆயில் வந்து $73 இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் எடுத்த போது. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு 3,093 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 3,083 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் விழுந்தது ஒரு எக்ஸ்பைரி ரிலேட்டட் வாலட்டிலிட்டி தான் நான் பார்க்குறேன். ஸோ வரும் நாட்களில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்த்தோம்னா, இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து தர்மடி வாங்கினது, அதாவது 12% அளவுக்கு இருந்தது. இதை வந்து நம்ம நேற்று நைட்டே வந்து நம்மளோட பிளாகில் வந்து எழுதிட்டோம். பிளாக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் சேனலில். என்னென்னா, இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க Q1ல். இது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. என்னென்னா, இவங்களோட ரெவன்யூ வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, பெருசாக க்ரோத்தே இல்லை. ஆனால் ஸ்டோர் அடிஷன் வந்து வெஸ்ட் சைடில் ஒரு கடையும் ஜூடியோன்ற பிராண்டில் 19 கடையில் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி. உதாரணத்துக்கு V2 ரீட்டைல் பார்த்தோம்னா ரெவன்யூ 58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டோர்ஸ் வந்து 56 கடை ஏற்றிருக்காங்க. சேம் ஸ்டோர் சேல் க்ரோத் வந்து 7.5% இருக்குது. இவங்க வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி V மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 23% இருக்குது. ஸ்டோர்ஸ் வந்து 14 கடை வந்து புதுசாக திறந்துருக்காங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் V மார்ட்டில் மட்டும் அன்லிமிட்டடில் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அன்லிமிட்டட் வந்து இவங்களோட பிராண்ட் தான். அண்ட் ஒரு முறை அன்லிமிட்டடில் நான் போய் செருப்பு வாங்கினேன், நல்லாவே இல்லை. அண்ட் பஜார் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 29% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டோர்ஸ் கவுண்ட் வந்து 13% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் ஸ்டோர் வந்து 7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கம்பெனி வந்து சோஷியல் மீடியாவில் ஐப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் மாட்டக்கூடாது. இன்றைக்கி வந்து தர்மடி வாங்கியிருக்கு. இன்னும் கூட இது ஓவர் வேல்யூட் தான். அண்ட் அடுத்து வருண் பிவரேஜஸ் வந்து கென்யாவை சேர்ந்த ஒரு ஜூஸ் கம்பெனி, வாட்டர் பேக்கேஜ் கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து 305 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. டைட்டன் இன்னைக்கு 3% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இதுக்கு காரணம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து 41% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அந்த Q1ல். டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 37%, இன்டர்நேஷனலாக 128% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் புதுசாக வந்து 77 கடையை வந்து இந்த Q1ல் வந்து அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜுவல்லரி செக்மெண்ட்டில் 39% அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது. வாட்ச், இந்த கண்ணாடி செக்மெண்ட்லாம் 23% அளவுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைட்டனுக்கு இது பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஜென் டெக்னாலஜிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இவங்க இந்தியாவில் இவங்க தான் லார்ஜஸ்ட் ட்ரோன் ப்ரொபல்ஷன் மேனுஃபேக்சரர். அதாவது இந்த ராக்கெட்லாம் ப்ரொபல்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் ப்ரொபல்ஷன். இந்த ட்ரோனுக்கான உந்து சக்தியை கொடுக்கக்கூடியதை இவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் யூனிட்ஸ் வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ் விஷயம். ஆனால் இந்த கம்பெனி வந்து ஹைலி ஓவர் வேல்யூடு, பி ரேஷியோ வந்து 80 பக்கத்தில் இருக்குது.
இப்போதைக்கு வாங்காதீங்க. ஏதாவது ஒரு பெரிய கிரைசிஸ் ஓவராலாக மார்க்கெட்டே விழும்போது அப்போ சீப்பாக கிடைச்சா பார்த்துக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட் வந்து இன்றைக்கி 4% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து OFS வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த OFSோட விலை 1400 ரூபா. அண்ட் ட்ரேட் ஆகும்போது 1458 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டாபரோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி வந்து இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. அது எங்களோட கம்பெனிலே வந்து விசிபிளாக இருக்குது. காரணம் வெறும் ஜூஸ் செக்மெண்ட் மட்டும் 1500 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ளீன் மேக்ஸ் என்விரோ இவங்க வந்து ரீசெண்டாக வந்து IPO வந்த கம்பெனி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 530 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி வந்து பிளான்ட்டை வந்து நாங்கள் கமிஷன் பண்ணிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 4.2 ஜிகாவாட் அளவுக்கு மின்சார உற்பத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த மின்சாரத்தை வந்து 5 மாநிலங்களுக்கு வந்து அவங்க விற்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எட்டர்னல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது எவ்வளோ ஓப்பனாக இதை சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். பிளிங்கிட்டில் நாங்கள் ப்ரீமியம் கஸ்டமரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் பொருட்களெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து வெளியில் விற்கிறத விட 20-30% அதிகமான விலைக்கு விற்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களோட கைடன்ஸில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. நார்மலாக ஒருத்தன் போனான்னா 20% 30% அதிகமாக இருக்கிறது தெரியாமலே வாங்கிட்டு வந்துடும். அண்ட் இது உங்களுக்கு புதுசில் நம்ம வந்து 70 ரூபாய்க்கு ஒரு தக்காளி சாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை 133 ரூபாய்க்கு விற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து சும்மா ஜொமேட்டோவில் தக்காளி சாதம் பார்த்தா 70 ரூபா தக்காளி சாதம் கடையில். நான் எப்போயாவது வெளியில் இருக்கும்போது சாப்பிட்றது வந்து 70 ரூபா. அந்த கடையில் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்த்தா 133 ரூபா போட்டிருக்கான். ஸோ யாரும் இதை யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து வேல்யூவே கிடையாது. அண்ட் ஓரல் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதில் வந்து AI கொண்டு வந்திருக்காங்களா, அதனால் அந்த ப்ரெஷ்ஷோட விலை 16,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெஷ் வந்து 20-25 ரூபா தான். 16,000 ரூபா கொடுத்து யாராவது ப்ரெஷ் வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் ஃபோனே 16,000 ரூபா கிடையாது. அண்ட் அடுத்து BPCL இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நிதியாண்டில் வந்து முதலீடு பண்ணி எங்களோட ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக எங்களோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து அதிகப்படுத்த போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எண்ணூர் கிட்ட இருக்கக்கூடிய LNG டெர்மினலில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி 5 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்தது. இதுக்கு மேலே வந்து 10 மில்லியன் டன்னாக வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எனர்ஜி கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான் நம்மளோட பொருளாதாரத்துக்கு. அண்ட் அடுத்து இன்ஃபோஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபோஏஜ் கிட்ட வந்து பிஸ்னஸ் அப்டேட் வந்தது. என்னன்னா, இவங்களோட ஸ்டாண்டர்ட் பில்லிங் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 14% அளவுக்கு இயர் பேசிஸில். போன வருஷம் ஜூன் குவார்ட்டரில் பில்லிங்ஸ் வந்து 644 கோடி இருந்தது. இந்த வருஷம் வந்து 737 கோடி ரூபாய் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதன் காரணமாக இன்றைக்கி 13% அளவுக்கு இன்ஃபோஏஜ் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை வந்து பேசியிருக்கோம். இந்த இன்ஃபோஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கம்பெனி. அதாவது இவங்களோட ஓவரால் ரெவன்யூ ரிசர்வ்ஸே பார்த்தீங்கன்னா 37,000 கோடி காசு வச்சுருக்காங்க. இவங்களோட பாலிசி பஜார் மாதிரியான சில ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸில் முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கோடி வச்சுருக்காங்க. கூட்டினா வந்து 80-90,000 கோடி வருது. இவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து 60-70,000 கோடி தான். ஸோ எப்படி பார்த்தாலும் 20,000 கோடிக்கு புக் வேல்யூ கீழே இருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் புக் வேல்யூ வந்து கம்மியாக தான் காமிக்கும். ஏன்னா வந்து புக் வேல்யூன்றது வந்து அந்த ஃபேஸ் வேல்யூவோட கணக்கு போட்டிருப்பாங்க. அந்த ஜொமேட்டோ ஷேர்ஸ் எல்லாம் ஃபேஸ் வேல்யூவோட கணக்கு போட்டிருப்பாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் போட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியருக்கு 71 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அதாவது BLSS ரேக்ஸும் அதே மாதிரி பிரேக் வேனும் வந்து 180 நாள் கூட சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. BLSS ரேக்கனா எனக்கு என்னன்னு தெரியாது, பிரேக் வேனா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ஆர்டர் 71 கோடி ரூபாய் கிடச்சிருக்கு. இது பாசிட்டிவ் விஷயம். அண்ட் இவங்க வந்து இவங்களோட கடனையும் வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து வரும் நாட்களில் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்தியன் ஹோட்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த Q1ல் 20 ஹோட்டல்ஸை வந்து சைன் பண்ணியிருக்கோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 11 ஹோட்டலில் வந்து திறந்துருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கையில் வந்து 645 ஹோட்டல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 66,000 ரூம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்னைக்கு PN Gadgil ஜுவல்லர்ஸ் வந்து அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட Q1 வந்து நல்லா தான் இருக்குது. 56% அளவுக்கு ரீட்டைல் சேல்ஸ் அதிகமாக இருக்குது. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் வந்து 46% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களோட ரெவன்யூ வந்து நல்லா தான் இருக்குது. 38% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் வந்து 28% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஷேர் ப்ரைஸ் வந்து 6% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ என்னதான் நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் மார்க்கெட் ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டாடா பவரோட ஏஜிஎம் வந்து இன்னைக்கு நடந்தது. இந்த நிதியாண்டில் வந்து 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேபெக்ஸாக 25,000 கோடி நாங்கள் முதலீடு பண்ண போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவர் செக்மெண்ட்லேயும் நாங்கள் வந்து உள்ளே வரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த வீடியோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது.
என்னென்னா இதுக்கு மேலே நம்ம காலையில் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளோட ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரதுக்காக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். என்னென்னா காலையிலே சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டோம்னா பாயிண்ட் எடுக்கிறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் டைம் ஆகுது. 3 மணி நேரம் வச்சு அட்லீஸ்ட் டைம் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணிட்டா கூட நமக்கு வந்து ஈவினிங் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடியே வீடியோ வந்துடும். 10:30 மணி 11 மணிக்கு அப்லோட் பண்ணுறத விட ஒரு 9-9:30 மணிக்கு அட்லீஸ்ட் ஒரு 8:30-9 மணிக்கு அப்லோட் பண்ணவங்க கூட அது வந்து பார்க்குற உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். அண்ட் நம்மளோட பிளாக்ஸில் வந்து புதுசாக வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த பிளாக்ஸில் வந்து இதுக்கு மேலே நல்ல கம்பெனிஸ் எதேதோ அதை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ அதை பார்த்து படிங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. ஏன்னா வந்து அதையும் வந்து நம்ம வீடியோஸில் சொன்னோம்னா ஆல்ரெடி 30 நிமிஷம் இருக்கிறதுக்கே எல்லாரும் என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குன்றாங்க. யாரும் வந்து 30 நிமிஷம் இவன் வீடியோ போடுறான்றதை பார்க்குறாங்களே தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மளுக்கு யூஸாக இருக்குமென்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேங்க. அதாவது எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று, பிளாகில் வந்து நம்ம புதுசாக டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்ல கம்பெனிஸை பற்றின ஆர்டிக்கல் வந்து அதில் வந்து எழுதுவோம். அண்ட் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய பிளாக்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அண்ட் காலையில் இனிமேல் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வராது. ப்ரீ மார்க்கெட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நம்ம மெசேஜாக போட்டுருவோம். ஸோ அதனால் வந்து ஈவினிங் வீடியோஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த 2 அப்டேட்டும் நான் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா கிஃப்ட் நிஃப்டி இன்னொரு 40-50 பாயிண்ட் அளவுக்கு வீக்காக காமிக்குது, கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து 0.3% அளவுக்கு நெகட்டிவாகவும், அவங்களோட நாஸ்டாக் வந்து 2.5% அளவுக்கு நெகட்டிவாகவும், S&P 500 ஒரு 0.6% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை எடுத்துக்கிட்டோம்னா $73.76. ஏதாவது நெகட்டிவான விஷயம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும். காரணம் என்னென்னா அமெரிக்கன் மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது, ஈவன் கோல்டு ப்ரைஸஸ் கூட லைட்டாக விழுந்திருக்கு. ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.